சரஸ்வதியும் வணங்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு அம்மன் விசேஷம், அம்மனை வணங்கணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவனை வணங்கணும். அப்போ இந்த பக்கம் இருக்கிற தனுசு மற்றும் மீனம் ராசியை சேர்ந்தவர்கள் பிரம்மனை வணங்கணும், அல்லது குரு பிரம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதனால குருமார்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் வணங்கணும். குருமார்களை வணங்கினாலும் நேரடியாக பிரம்மனை வணங்கினாலும் ஓகே. பிரம்மனை வணங்க சௌகரியம் இருக்காது, அதனால மகான்கள், சித்தர்கள், ஞானிகளை வழிபட வேண்டியது, அல்லது தட்சிணாமூர்த்தி வணங்கலாம். இது மகரம் மற்றும் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிதேவதையாக ஐயப்பனை வணங்கணும். ஐயப்பன் வணங்குறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் பக்தியின் தத்துவம், அவரையும் சேர்த்துக்கலாம். இதுதாங்க ராசிக்கானது. ஆனால் நீங்கள் கேட்குற நோக்கத்தில் சொல்லலை. நான் இந்தந்த ராசிக்காரங்க மட்டும் தான் வணங்கணும், மற்றவங்களாம் வணங்கினாக்கா எதிரும் புதிரும் ஆகிடும், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தவறு. அதே போல் உங்களோட நட்சத்திரத்துக்கு விசேஷமாக என்னோட நட்சத்திர நாளில் போய் நான் எங்கே வணங்கலாம், என்னோட பிறந்த நாளில் எங்கே போய் வணங்கலாம், அந்த மாதிரியான காரணத்துக்கு வேணால் நான் இதை சொல்கிறேன். சரியா? இப்போது அஸ்வினி, மகம், மூலம் இது 3 நட்சத்திரமும் கேது உடையது. கேது பகவானுடைய அதிதேவதையாக ஞானக்காரகனான கேது பகவானுக்கு ஞானப்படம் கொண்டு இருக்கக்கூடிய விநாயகரை தான் வணங்க வேண்டும். இந்த நட்சத்திர நாட்களில் பிறந்தவர்கள், அஸ்வினியை சேர்ந்தவர்கள், மகம், மூலம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட பிறந்த நாள் அன்னைக்கோ அல்லது மாதாந்திர நட்சத்திரத்தில் தொடர்ந்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வரலாம். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் சுக்கிரனுடையது. இது மகாலட்சுமியை சுக்கிர தசை அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் பிறப்பாங்க. ஸோ மகாலட்சுமி தான். மகாலட்சுமியை வணங்கணும், அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மனை வணங்கணும். அடுத்ததாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் சூரியனுக்குரியது. சூரிய பகவான் அதிதேவதையாக சிவன் தான். சிவனை வணங்க வேண்டியது அவசியமாகும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்கள் சந்திர பகவானுக்குரியது. அதனால் எந்த விதமான அம்மனையும் வணங்கலாம், தவறில்லை. ஏன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு 108 அம்மன், 1008 அம்மன் இருப்பாங்க. ஏதோ ஒரு அம்மனை வணங்கலாம், தப்பு கிடையாது. மிருகசுருஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் தான் கிரகம். அந்த கிரகத்தின் அதிதேவதை முருகப்பெருமான்.